என கருதப்படும் அன்னை மரியாள் எளியோர் எல்லோர் மேலும் அன்பாக இருக்கின்றாள் என்பதை உரைக்க அறிவிக்க மரியாளின் பாடல் முழுவதும் அன்னை ஆண்டவர் மேல் கொண்டுள்ள ஆழ்ந்த அன்பின் அறிவிப்பும் அன்னை மக்கள் மேல் கொண்டுள்ள அன்பின் அறிவிப்புமாகும். அதைத்தான் என்று பல்லவியாக தியான பாடலாக பாடகர் குழு அழகாக பாடினார்கள். குறிப்பாக லூகாஸ் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 40 56 வரை உள்ள அன்னையின் வார்த்தைகள். கடவுள் செருக்குற்றோரை சிதறடித்து விடுகின்றார், வலியோரை அரியன் என்று தூக்கி விடுகின்றார், தாழ்நிலையில் உள்ளோரை உயர்த்துகின்றார், பசித்தோரை நலன்களால் நிரப்புகின்றார் என்று கூறும் அன்னையின் ஒவ்வொரு வார்த்தையும் கடவுள் மக்களின் மேல் கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடு என்று ஊர் உரைக்க அறிவிக்கின்றார். ஆகவே அன்னை காட்சி கொடுத்த இடத்திலெல்லாம் உள்ளத்தால் உடலால் நோயுற்றோரை தன் அன்பால் குணமாக்கி வருகின்றாள், வந்து கொண்டிருக்கின்றாள். இன்னும் இன்றும் பல பல புதுமைகள் அன்னை காட்சி கொடுத்த இடத்திலே நடந்து கொண்டே இருக்கின்றது. 1993ஆம் ஆண்டு அடியேன் லூர்து நகருக்கு சென்றபோது என் கண்களாக நான் கண்ட ஒரு புதுமை, அன்னை வேளாங்கண்ணியில் நடந்தது போன்று லூர்து நகரிலும் அன்னை ஒரு முடவனை நடக்கச் செய்தாள். மருத்துவர்கள் ஒன்றிணைந்து அவனை சோதித்து நடந்தது உண்மைதான், புதுமைதான்